இடைத்தேர்தலில் 6 தொகுதிகளிலும் தாவேகா நிச்சயம் வெற்றி பெறும் என சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை கூறினார். கடந்த வரக்கூடிய 5 ஆண்டுகளுக்கு வெற்றி தமிழகம் என்ற தலைப்பில் 436 திட்டங்கள், இதெல்லாம் தமிழகத்திற்கு, தமிழக மக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய திட்டமாக இருப்பதால் நிச்சயமாக வரக்கூடிய இடைத்தேர்தலில் 6க்கு 6 தொகுதியும் தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். டேட்டிங் ஆப் மூலம் கோவையைச் சேர்ந்த பெண்ணிடம் பழகி 2 கோடி ரூபாய் வரை பணம் பெற்று மோசடி செய்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுக்கோட்டையைச் சேர்ந்த விக்னேஸ்வரன் டேட்டிங் செயலி மூலம் வெளிநாட்டில் வசிக்கும் கோவையைச் சேர்ந்த பெண்ணுடன் அறிமுகமாகி பல்வேறு காரணங்களைச் சொல்லி 2 கோடி ரூபாய் வரை பெற்றுள்ளார். இதையடுத்து அப்பெண்ணுடன் பேசுவதை நிறுத்தியதால் கோவை சைபர் கிரைம் போலீசாரிடம் அப்பெண் புகார் அளித்திருக்கிறார். இது தொடர்பாக விசாரணை நடத்திய காவலர்கள் அவர் ஏற்கனவே திருமணமானவர் என்றும் பல பெண்களிடம் மோசடி செய்ததையும் கண்டறிந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் வில்லியநல்லூரில் அமைந்துள்ள வஸ்திராபரணி மகா மாரியம்மன் கோவிலின் 19வது ஆண்டு வருஷாபிஷேகம் மற்றும் பால்குடம் காவடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பழவாற்றங்கரையில் இருந்து பம்பை, உடுக்கை மேலதாளங்கள் முழங்க மஞ்சள் உடை அணிந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் சுமந்தும் அலகு காவடி மற்றும் கூண்டு காவடிகள் எடுத்தும் ஊர்வலமாக வந்து நேர்த்திக் கடனை செலுத்தினர். பின்னர் அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வல்லக்கோட்டை முருகன் கோவிலில் வருஷாபிஷேகத்தையொட்டி கலசாபிஷேகம் நடைபெற்றது. மூலவர் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு நவலாபிஷேகம் நடைபெற்றது. அப்போது கூடியிருந்த பக்தர்கள் அரோகரா கோஷங்களை எழுப்பி முருகனை வழிபட்டனர். திருப்பூரில் உள்ள கால்நடை பன்முக மருத்துவமனையில் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் கமலி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். மருத்துவமனையின் பல்வேறு பிரிவுகளுக்கு சென்று ஆய்வு செய்த அமைச்சர் சிகிச்சை முறைகள் மற்றும் கட்டமைப்பு வசதிகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். வரும் 1ஆம் தேதி தொடங்க உள்ள 9வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி முகாமில் அனைத்து தகுதியான கால்நடைகளுக்கும் தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். தமிழகத்தின் பிரதிநிதியாக இருப்பவர் தமிழகத்தைச் சேர்ந்தவராக இருந்தால் சிறப்பாக இருக்கும் என தாம் நினைப்பதாக கரூர் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தாவேக அரசு முக்கிய பதவி நியமனங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றார். மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்தாலும் புதுச்சேரியில் மீன்களின் விலை குறையவில்லை. மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்த நிலையில் புதுச்சேரி மீனவர்களின் வலையில் கிளிச்சை மீன்கள் அதிகளவில் சிக்கியுள்ளன. வழக்கமாக 30 கிலோ எடை கொண்ட ஒரு பெட்டி 750 ரூபாய்க்கு விற்பனையாகும் நிலையில் தற்போது தேவை அதிகரித்ததால் ஒரு பெட்டி 1500 ரூபாய் வரை விலை போனது. மருத்துவ குணம் கொண்டதாக கருதப்படும் கிளிச்சை மீன்கள் பெருமளவில் கேரளாவுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மத்தம் அக்ரஹாரத்தில் உள்ள ஸ்ரீ சாயபுத்திர ஆலயத்தின் 23ஆம் ஆண்டு விழா விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் திருக்கல்யாண உற்சவம் மற்றும் தெய்வீக காளை மாட்டிற்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து பாரம்பரிய வீரகாசை நாடகங்கள் மற்றும் மலர்களால் ஆன பூங்கரக ஊர்வலம் விடிய விடிய நடைபெற்றன. இதில் ஓசூர் மற்றும் கர்நாடக மாநில எல்லையோர பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளத்தில் உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் நந்தியேஸ்வரருக்கு பால், தயிர், மஞ்சள் உள்ளிட்ட பல வகையான அபிஷேகம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் அமைந்துள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற பிரதோஷ விழாவிலும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதி தேர்வு என்பது தாவேகா கட்சியின் உரிமை, அது தமிழக அரசின் உரிமை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக பிரதிநிதியாக ஒருவரை தேர்வு செய்யும் பொழுது தமிழ் பண்பாட்டைச் சேர்ந்த ஒருவரை தேர்வு செய்வது நல்லது என்றார். விருதுநகர் மாவட்டம் சிறுவில்லிபுத்தூரில் வைத்தியநாத சுவாமி கோவிலில் ஆனி மாத சனி பிரதோஷ விழா சிறப்பாக நடைபெற்றது. மூலவரான சிவபெருமானுக்கும் நந்திய பெருமானுக்கும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இதேபோன்று மயிலாடுதுறையில் வதான்யேஸ்வரர் கோவிலில் நந்தி பகவானுக்கு அன்னாபிஷேகம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் போலி 500 ரூபாய் நோட்டை கொடுத்து மோசடியில் ஈடுபட்டதாக 3 பேர் கைது செய்யப்பட்டனர். சதாம் ஹுசேன் என்பவரின் மீன் கடைக்கு வந்த 3 பேர் சிறுவர்கள் விளையாடுவதற்காக பயன்படுத்தும் 500 ரூபாய் நோட்டை கொடுத்து சில்லறை கேட்டதாக தெரிகிறது. சில்லறை கொடுத்து அனுப்பிய பிறகு நோட்டை சரிபார்த்த பொழுது அது அசல் நோட்டு இல்லை என்பது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த சதாம் ஹுசேன் அரசு மருத்துவமனை அருகே நின்றிருந்த 3 பேரையும் பொதுமக்கள் உதவியுடன் மடக்கி பிடித்தார். புகாரின் பேரில் மோசடியில் ஈடுபட்ட விடாத்தியுடத்தைச் சேர்ந்த ராம்குமார், ராஜி, சுரேந்தர் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை அடுத்த சித்தேரியில் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலை அமைக்க ஜல்லிக்கற்கள் கொட்டி 9 மாதங்களாகியும் சாலை அமைக்கவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஜல்லி பரப்பி வச்சிருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு, வரத்துக்கு போறதுக்கு முடியல. இங்க பாருங்க, நிறைய பேர் நடந்து வராங்க, அவங்களால முடியல. வயசானவங்க எல்லாம் வராங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. டெண்டர் எடுத்தவங்க ரொம்ப லேட் பண்றாங்க இந்த ரோடு போடுறதுக்காக. 9 மாசம் ஆச்சு இந்த இது பண்ணி ஜல்லி கொட்டி, இன்னும் இந்த ரோடை இன்னும் போடவே இல்லை. புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸுக்கு பூரணகும்ப மரியாதை அளித்து வரவேற்பு அளித்தனர். அப்போது தன்னுடைய ராசி நட்சத்திரத்தையும் முதலமைச்சர் விஜயின் ராசி நட்சத்திரத்தையும் அமைச்சர் அர்ச்சகரிடம் கூறியதால் கலகலப்பு ஏற்பட்டது. திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக விலகியது எதிர்பார்த்த ஒன்றுதான் என முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அமைச்சர் சரத்குமார் மருத்துவ பரிசோதனை மூலம் தான் குற்றமற்றவர் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்றார். எதிர்பார்த்த ஒன்றுதான், ஏன்னா அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே அப்படிதான் இருந்தது, நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். அதுபோல் எங்களுடைய தலைவர் சொன்னது மாதிரி தான், நாங்களா எந்த கூட்டணி வேண்டான்னு சொல்றது இல்லை, அவங்களா விருப்பப்பட்டு போகும்போது நான் தடுக்கவும் மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. இனி நம்முடைய எங்களுடைய செயல் வீரர்லாம் எங்களுடைய கழக தலைவரோட நம்ம தனிச்சு நிற்கணும், எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுங்கன்ற மாதிரி ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க. நிச்சயமா இன்னும் மென்மேலும் திராவிட முன்னேற்ற கழகம் பலப்படும். கூட்டணியிலிருந்து மதிமுக விலகியதை அடுத்து திருச்சியில் திமுக தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். திமுக கூட்டணியில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கம் வகித்து வந்த மதிமுக நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தாவேக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தது. இந்த நிலையில் திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்தார். இந்த அறிவிப்பை தொடர்ந்து திருச்சி மாவட்டம் எடமலைப்பட்டி புத்தூர் பகுதியில் ஏராளமான திமுகவினர் திரண்டு பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் தாவேகவினர் பொதுமக்களுக்கு இடையூறாக பேனர் வைத்துள்ளதால் அதனை அகற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுராந்தகம் பஜார் வீதி மற்றும் அரையப்பாக்கம் பேருந்து நிறுத்தம் அருகே முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு தாவேகவினர் வைத்துள்ள பேனர்களால் கடும் சிரமத்திற்கு உள்ளாவதாக புகார் தெரிவிக்கும் வாகன ஓட்டிகள் பேனர்களை விரைந்து அகற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் செட்டிநாடு உணவு திருவிழா 2026 கன்னியாகுமரியில் தொடங்கியது. தமிழகத்தின் பாரம்பரிய சமையல் கலாச்சாரத்தை மக்களிடம் சேர்க்கும் நோக்கில் 2 நாட்கள் நடைபெறும் இந்த விழா சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் தொடங்கி வைத்தார். செட்டிநாடு சிக்கன் குழம்பு, மீன் வறுவல் உள்ளிட்ட பாரம்பரிய உணவுகள் சிறப்பாக வழங்கப்படுகின்றன. கொங்கு நாடு, செட்டிநாடு, நாஞ்சில் நாடு உள்ளிட்ட பல பிராந்திய சமையல் வகைகளும் இடம்பெற்றுள்ளன.